சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. இந்த கோபத்தினால எரிச்சல் வர ஆரம்பிக்கும். இன்னைக்கு எத்தனை குடும்பங்களில் இந்த எரிச்சல் தனியது காணப்படுகிறது. அநேக குடும்பங்களில் இது கசப்பாக மாறி அநேக குடும்பங்களில் வெறுப்புகள் வந்து அதை இருதயத்துக்குள்ளாடியே வைத்து அவர்களை எப்படி கொலை செய்யலாம், எப்படி அந்த குடும்பத்தை தீர்த்து கட்டலாம் என்று அந்த ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளாடியே வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் எரிச்சல்கள் மாற்றப்படணும். நீங்கள் பாவம் செய்யக்கூடாது. நீங்கள் கோபம் கொண்டாலும் சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பாக நீங்கள் உங்கள் எரிச்சல்களை மாற்ற வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். எத்தனை குடும்பம், ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்குத்தான். என் குடும்பத்தில் அநேக கோபங்கள் வருகிறது. என் புருஷன் குடித்து கொண்டு கோபப்படுகிறார். என் பிள்ளைகள் ஏதாயிலும் வார்த்தைகள் சொல்லும்போது கோபப்படுகிறார்கள். என் மகள் எரிச்சலோடு இருக்கிறாள். எத்தனை பேர், ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்குத்தான், என் குடும்பத்திற்குத்தான் என்று எத்தனை பேர் பற்றி பிடிக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் குடும்பத்தில் நான் விடுதலை தரப்போகிறேன். அந்த மாம்சத்தின் கிரியைகளை எடுத்து மாற்றப் போகிறேன். ஆவியின் கனி உங்கள் குடும்பத்தில் ஊற்றப்பட போகிறது என்று ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார்.